ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தியும் தீபாவும் வண்டியில் வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ரெண்டு பேருமே நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ தீபாவை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, தீபா வந்துட்டியா தீபா, கார்த்தி தீபா எப்படி கிடைச்சா, ஆமாம் என்ன தீபா ஏதோ கோவிலேருந்து வந்த மாதிரி இருக்கு, எங்கே தீபா பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நடந்த விஷயத்த சொன்னதும் மீனாட்சி அதிர்ச்சி ஆறாங்க. கார்த்தி நான் இப்படி தீபா தண்ணியில் அடிச்சு போகிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அப்போவே தீபா கிட்ட சொன்னேன், தீபா வெளியிலலாம் போக வேணாம், அப்படி போகிறதா இருந்தாலும் எங்கே போகிறனாச்சும் சொல்லிட்டாச்சும் பொண்ணு கடைசியில் சொல்லாமலே போயிட்டான். இங்கே பாரு தீபா ப்ளீஸ், இனியாச்சும் எங்கேயாச்சும் போகிறேன்னு சொன்னால் சொல்லாமல் போயிடாதா அப்படின்னதும் என்னை மன்னிச்சிடுங்கக்கா, அத்தை இருக்கிற இந்த நிலைமையில எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியலக்கா, அதான் நான் இப்படி எதுவும் முடிவெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து சரி இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க தீபா அப்படின்னதும் இல்லைங்க அத்தை நல்லபடியாக கண் முழிச்சு நம்ம வீட்டுக்கும் வர வரைக்கும் என்னால் கண் மூடி தூங்கவே முடியாதுங்க, நான் இப்போது அத்தையை பார்க்கணுங்க ப்ளீஸ் என்ன அத்தைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கார்த்திக்கிட்ட தீபா கேட்டதும் தீபா என்ன பேசிட்டு இருக்க, இப்போதான் நீ ஏன் உடம்பு முடியாமல் வந்திருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ப்ளீஸ் தீபா புரிஞ்சுக்கோ, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு மீனாட்சி சொன்னதும் உடனே நம்ம கார்த்தி வந்து கைதாங்களா தீபாவை அழைச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா வந்து படுக்கிறாங்க. எங்கே பார்த்தோன்னா கார்த்தி வந்து நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா அபிராமிக்கு வந்து எக்மோ கருவி போட்டிருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து எந்த ஒரு உணர்ச்சியும் எந்த ஒரு அசைவும் அம்மாக்கிட்டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக இல்லை கார்த்தி, ஸோ கண்டிப்பாக இனிமேல் எங்கள் கையில் எதுவுமே இல்லை, என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னதும் கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் அம்மாவெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதும் டாக்டரும் சரின்னு சொல்லி கார்த்தியை உள்ள விடுறாங்க. அப்போ கார்த்தி போய் அம்மா தீபா வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து பணிய வச்சிருக்காங்கம்மா, இப்போ தீபா கழுத்துல இருந்த தாலி வந்து உங்கள் காலடியில் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணுமா, நீங்கள் முன்னாடி நின்று எங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும், தயவு பண்ணி கண் முடிச்சு பாருங்கம்மா, நீங்கள் எங்களுக்காக உயிரோட வரணுமா, தீபா தன்னோட உயிரை கொடுக்குற அளவுக்கு துணிச்சிட்டாங்கம்மா, ப்ளீஸ்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா, என் கூட பேசுங்க அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சார் நாங்கள் இப்போ எக்மோ கருவி போட்டிருக்கிறதால அவங்கள யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார், ஸோ சவுண்ட் வந்து சரி வராது, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க, ஏதாச்சும் அவங்கக்கிட்ட ஒரு அசைவு தெரிஞ்சா கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னதும் உடனே கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வராங்க. இங்கே பார்த்தோம்னா தீபாவால் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கவே முடியல. உடனே தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, என் அத்தை வந்து ஒவ்வொரு நாளும் கோவில் போய் கடவுளுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வேண்டுதல் பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு அந்த அம்மாக்கிட்டேயே போய் என் அத்தை உயிரை மீட்டுக்கூடன்னு கேட்க போகிறேன், ஒன்றும் நான் உயிரோடு இருக்கணும் இல்லைனா என் அத்தையை வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு அதிரடியான முடிவெடுத்துட்டு தீபா என்ன பண்ணுறாங்கன்னா குடகுடனே கீழே வராங்க. அப்போ நம்ம மீனாட்சி வந்து தீபா எங்கே கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது அக்கா ப்ளீஸ்க்கா நான் எங்கே போகிறேன்னு என்ன தடுக்காதீங்கக்கா, பக்கத்தில் இருக்கிற அம்மா கோவிலில் போய் என் அத்தைக்காக வேண்டுதல் பண்ண போகிறேன், அத்தை எப்போ கண் முழிக்கிறாங்களோ அப்போ தான் நான் வீடு வருவேன்க்கா, ப்ளீஸ் என்ன தடுக்க வேணாம் அப்படின்னது தீபா. ப்ளீஸ் தீபா கார்த்திக்கு தெரிஞ்சா கோவப்படுவார், ஏற்கனவே அத்தை வேற இப்படியான சுச்சுவேஷனில் இருக்காங்க, நீ வேற இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காது, கண்டிப்பாக அத்தை பொழைச்சி வருவாங்க தீபா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அக்கா ப்ளீஸ் அக்கா, எனக்கு ஒன்றும் ஆகாது, அப்படி எதுவும்னா எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், கையில் ஃபோனோட தான் போகிறேன், கார்த்திக் சார் வந்தால் சொல்லுங்கள், ஏன்னா ஏற்கனவே அவர் என்னால் ரொம்ப பயந்து போயிருக்காரு, இப்போ வேற காண வந்து போனோன்னு கேள்விப்பட்டால் ரொம்ப கஷ்டப்படுவார், ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் போகிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னுட்டு தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோவிலுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அம்மன் முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் அத்தையும் சரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சரி யாருக்கு என்ன பாவமாக பண்ணாங்க, எங்கள் அத்தை ஒரு குண்டா 2 குண்டா 3 குண்டடிப்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, நான் பரிகாரம் பண்ணாதான் என் அத்தை உயிரை நீ காப்பாற்றுவியா சொல்லுமா, அப்படி நான் என்ன பரிகாரம் பண்ணணும், இங்கே பாரு என் உயிரை வேணும்னாலும் எடுத்துக்கோ, ஆனால் என் அத்தை உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருமா, நான் உனக்கு நல்லபடியாக வேண்டுதல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தீபா வந்து ரொம்ப உருக்கமாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்கு வந்தது. கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்க, ஆமா அத்தைக்கு இப்போ எப்படி இருக்கு? எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம தான் இருக்காங்க, அது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல அப்படின்னதும் நம்ம அருணாச்சலம் ஆனந்த் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே அண்ணி, தீபா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டதும், எங்க கார்த்தி சொல் பேச்சு தீபா கேட்கவே மாட்டேங்கிறா. அத்தைக்கு இப்படி ஆனதுல இருந்து தீபா மாதிரியே இல்லை கார்த்தி, பாவம் நம்ம எல்லாரையும் விட தீபா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, ரொம்ப அப்செட்ல இருக்கா கார்த்தி. ஸோ நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என் பேச்சு கேட்காம கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னதும், என்ன அண்ணி ஏற்கனவே அந்த ரியா வந்து தீபாவை தூக்குற அது இதுன்னு சவால் வேற விட்டுருக்கா, நீங்க அம்மா வேற பிரச்சனையில இருக்காங்க, நீங்க எதுக்கு நீ தீபாவை போக விட்டீங்க? அட்லீஸ்ட் நீங்களாச்சும் கூட போயிருக்கலாம்ல, மாமாவுக்கு வர டேப்லெட்லாம் கொடுக்கணும் கார்த்தி, நானே எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவள் கேட்கவே இல்லை, அதனால தான் உங்ககிட்ட சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அவள் வளமையாக போகிற கோவிலுக்கு தான் போயிருக்கா கார்த்தி, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னதும் உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு செம கோபமாக நம்ம தீபாவை பார்க்குறதுக்கு கோவிலுக்கு வராங்க. ஸோ இல்லை கோவிலில் வந்து தேடுறாங்க, பார்த்தா தீபாவை காணும். இங்கே பார்த்தோம்னா தீபா அம்மன் முன்னாடி நின்று நம்ம அபிராமி உயிர் பொழைச்சி வரணுங்கிறதுக்காக ரொம்ப அழகாக ஒரு பக்தி பாடல் பாடிட்டு இருக்காங்க. ரொம்பவே உருக்கமா கேட்கும்போது சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தீபா பாடுற பாட்டை கேட்டு கார்த்தி வந்து மெய் மறந்து போய் உடனே தீபாவை தேடி வராங்க. பார்த்தா அம்மன் முன்னாடி நின்று தீபா பாடிட்டு இருக்காங்க. இது பார்த்து கார்த்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தீபா பாடுறத நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா பாட பாட அபிராமிக்கு வந்து சில அசைவுகள் வருது, கை அசையுது, கண்ணெல்லாம் அசையுது. பக்கத்துல இருந்து நர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நர்ஸ் வந்து பார்த்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க, இன்னும் இது கையெல்லாம் அசையுது, பல்ஸ் எல்லாம் அளவா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு டாக்டர் வந்து கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்து பாட்டு பாடிட்டே இருக்காங்க. பாட்டு பாட பாட நம்ம அம்மன் அருளால வந்து நம்ம அபிராமிக்கு வந்து எல்லாமே சரியாயிடுது. ஸோ உடனே டாக்டர் வந்து கண்ணெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அபிராமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே பாருங்க அவங்களுக்கு எல்லாமே சரியாகுது, உடனே எக்மோ கருவியை கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்மோ கருவியெல்லாம் வந்து கலட்டிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா அபிராமி வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடுறாங்க. இங்கே பாருங்க இந்த அம்மா வந்து நல்லபடியாக சரி ஆயிட்டாங்க, எல்லாம் அந்த கடவுள் ஆசீர்வாதம் தான், கடவுளோட அருளால தான் இந்த அம்மா வந்து நல்லபடியாக பிழைச்சிருக்காங்க. இந்த விஷயத்த கார்த்திக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம் அப்படின்னுட்டு டாக்டர் வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டு, கார்த்தி ஒரு குட் நியூஸ், உங்கள் அம்மா பிழைச்சிட்டாங்க அப்படின்னதும் கார்த்திக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. டாக்டர் நிஜமாவா சொல்கிறீங்க? ஐயோ கார்த்தி, உண்மையிலேயே உங்கள் அம்மா வந்து பிழைச்சிட்டாங்க கார்த்தி, உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த கடவுள் தான் உங்கள் அம்மாவை இறங்கி வந்து காப்பாற்றிருக்காங்க, யார் பண்ண வேண்டுதலோ தெரியா, உங்கள் அம்மா கடவுள் பொண்ணிட்டால பொழைச்சிட்டாங்க கார்த்தி, இனி உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் கார்த்தி செம்ம ஹாப்பி ஆகி போனை வச்சுட்டு இந்த பக்கம் தீபா கிட்ட வராங்க. தீபா பாட்டு பாடி முடிச்சதும் ரொம்ப ஒருக்கமா அழுதுட்டு இருக்காங்க. தீபா அப்படின்னதும் நம்ம தீபா வந்து அழுறாங்க. எதுக்குங்க அழுறீங்க? உங்க வேண்டுதல் வீண் போகல, என்னங்க சொல்றீங்க? அம்மா நல்லபடியா சரி ஆயிட்டாங்க அப்படின்னதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னங்க சொல்றீங்க, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா தீபா, இப்போதான் டாக்டர் ஃபோன் போட்டு சொன்னாங்க அப்படின்னதும் தீபா வந்து நல்லபடியா அம்மனை மனசார கும்பிட்டுட்டு, சரி வாங்க நாம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னுட்டு தீபாவும் காட்டி உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா அபிராமிக்கு வந்து நல்லபடியா செக்அப்லாம் நடந்து முடிச்சு. காட்டி வாழ்த்துக்கள் காட்டி, இப்படி 3 கொண்டடிப்பட்டு யாரும் பொழைச்சதா சரித்திரமே இல்லை, ஆனா உங்க அம்மா உயிரிட வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே அந்த கடவுள் தான் உங்க அம்மாவை காப்பாத்திருக்காங்க அப்படின்னதும் காட்டி வந்து உடனே தீபாவை கையெடுத்து கும்பிடுறாங்க. என்னங்க இது, எங்க என்ன கையெடுத்து கும்பிடுறீங்க, நான் என்ன பண்ணேன், இல்ல அந்த கடவுள் தான் அப்படின்னதும், இல்ல தீபா, நாங்க எல்லாரும் நம்பிக்கை இழந்திருந்தப்போ எங்க அம்மா பொழைப்பாங்கிற நம்பிக்கையில அந்த கடவுளை வேண்டி நின்னீங்க பாருங்க, உங்களால தாங்க அம்மனி எங்க அம்மாவை காப்பாத்திருக்காங்க, என் அம்மாவை மீட்டு கொடுத்த தெய்வம் நீங்க தான் தீபா அப்படின்னு சொல்லி காட்டி ரொம்ப சந்தோஷமா தீபா வந்து ஹக் பண்ணி அழுது